ரைஸ் சிண்ட்ரோம். இந்த ரைஸ் சிண்ட்ரோம் வந்துட்டு ஒரு ரேரான பட் ஆனால் சீரியஸான கண்டிஷன். இது வந்துட்டு யாருக்கு வரும் அப்படின்னா குழந்தைகளுக்கு அண்ட் டீனேஜர்ஸ்க்கு இது வந்துட்டு வரும். எப்போ வரும் அப்படின்னா வைரஸ் இன்ஃபெக்ஷன் வந்து வந்ததுக்கப்புறம், எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளூ, சிக்கன் பாக்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த ரைஸ் சிண்ட்ரோம் வந்துட்டு வரதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பிரெயின் அண்ட் லிவரில் வந்துட்டு இது வந்து ஸ்வெல்லிங்கை காஸ் பண்ணும். இதில் என்ன சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா கன்ஃபியூஷன், சீசர் அண்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட், எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் வந்து உடனே தேவைப்படும். இதை வந்து நம்ம இயர்லியாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா குழந்தைகளுக்கு நம்ம அதை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம். ரைஸ் சிண்ட்ரோமுக்கும் ஆஸ்பிரினுக்கும் ஒரு மிகப்பெரிய லிங்க் இருக்குது. அதனால 3 வயசுக்கு குறைவான இருக்க குழந்தைங்களுக்கு நார்மலாகவே நம்ம ஆஸ்பிரின் கொடுக்க மாட்டோம். அதுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப காஷனாக நம்ம வந்து கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் ஃபீவர், ஏதாவது பெயின் இருக்குது, அதுவும் மெயினாக வந்து வைரல் ஃபீவர் இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் டீனேஜர்ஸ்க்கும் கண்டிப்பாக ஆஸ்பிரின் கொடுக்கக்கூடாது. ரைஸ் சிண்ட்ரோமில் குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக பிளட் சுகர் லெவல் வந்துட்டு கம்மியாயிரும். அதே வந்து அமோனியா அண்ட் அசிடிட்டி லெவல் வந்து பிளட்டில் வந்து கூடிரும். லிவரில் நிறைய கொழுப்பு வந்து டெபாசிட் ஆகும். இதனால வந்துட்டு லிவர் வந்து ஸ்வெல்லிங் ஆகி இருக்கும். அதே மாதிரி பிரெயின்லேயும் வந்து ஸ்வெல்லிங் இருக்கும். இதனால சீசர், லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இதெல்லாம் வரும். ரைஸ் சிண்ட்ரோம் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஒரு 3 to 5 days கழிச்சு நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு இப்போ சிக்கன் பாக்ஸ் அண்ட் ஃப்ளூ வந்து இருக்குது அப்படின்னா அப்போ வந்துட்டு இந்த ரைஸ் சிண்ட்ரோம் அதிகமாக வரும். இது மட்டும் இல்லாமல் அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், அதாவது ஏதாவது கோல்டு வந்துச்சுன்னா கூட இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைஸ் சிண்ட்ரோமுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு ஐவி ஃப்ளூயிட்ஸ், குளுக்கோஸ் வந்துட்டு இன்ட்ராவினஸ் வழியாக கொடுக்கலாம். அண்ட் செகண்ட் ஒன்று வந்துட்டு கூலிங் பிளாங்கெட்ஸ், நம்ம பாடியோட இன்டர்னல் டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன்று வந்துட்டு டயூரிட்டிக்ஸ், நம்ம பிரெயினை சுற்றி இருக்க அந்த ஃப்ளூயிடில் இருந்து வர்ற ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு டயூரிட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் ஃபோர்த் ஒன்று வந்துட்டு ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உள்ள மெடிசன்ஸ். ரைஸ் சிண்ட்ரோமை நம்ம வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடியே தடுத்துக்கலாம். மெயினாக வந்துட்டு ஆஸ்பிரின் கொடுக்கறத ஸ்டாப் பண்ணணும். அண்ட் இன்ஃபெக்ஷன் எதுவும் வருது அப்படின்னா குழந்தைங்களை வந்து உடனடியாக டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகணும். இல்லை ரைஸ் சிண்ட்ரோம் வந்து இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வருது, அதாவது கான்ஷியஸ்னஸ் இருக்குது, இல்லை கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை சீசர் அதாவது ஃபிட்ஸ் வருது அப்படின்னா உடனடியாக வந்து நம்ம டாக்டர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகணும்.